ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் ஒரு வசனத்தை தியானித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, இதனால கூட நாம் தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்னும் வருங்காலம் கர்த்தருக்கு சித்தமானால் மற்ற காரியத்தை குறித்தும் நாம் தியானிப்போம். இந்த முதல் காரியம் என்ன என்று பார்த்தோம்னால் அன்பு. ஸோ நம்ம எல்லாருக்குமே அன்பை குறித்து நிறைய காரியத்தை நாம் நிறைய பிரசங்கத்துல கேட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், நிறைய விஷயத்த நம்ம வசனத்தின் மூலியமாக வாசித்து தெரிந்து கொண்டிருப்போம். ஆனா இந்த தினத்துல கூட தேவன் விசேஷ விதமாக இதுல இருக்க சில முக்கியமான காரியத்தை குறித்து தேவன் நம்மளோட கூட பேச போகிறார். ஏனென்றால் நாம் அநேக நேரத்துல பாவங்களை செய்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். அப்படி நாம் பாவங்களை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகுகிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகுகிறோம் என்றால் என்ன ஆகும்னா, நம்முடைய ஆத்மா தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதை விட்டு பாதாளத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு காரணமாய் மாறிவிடுகிறோம். அப்போ இன்னைக்கு அன்பு அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன, நாம் நிறைய விஷயத்த அன்பை குறித்து நம்ம பார்த்திருப்போம், அன்பை குறித்து நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய வசனங்கள் இருக்கு, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அன்பு நாம் செலுத்தாம போனோம்னா அது ஒரு பாவம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் அன்பை செலுத்தாமல் இருந்தோம்னா அது ஒரு பாவம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? பிரியமானவர்களே, நாம் அன்பை செலுத்தலைன்னா அது ஒரு பாவம். ஆவியின் கனியில 9 இருக்கு. இந்த 9ல அன்பு பிரதானமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பாரு வசனத்தின் மூலியமாக, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்போ ஏன் இந்த காரியத்தை ஆண்டு சொல்லியிருப்பாருன்னா, பிரதானமா சொல்லியிருப்பாருன்னா, அன்பு சகலத்தையுமே மூடும். அன்பு எல்லாத்துக்குமே மேலானது. ஏன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்தனால நமக்காக ஜீவனை விட்டார். நம்முடைய பிதாவாகிய தெய்வம் நம்மை நேசித்தனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு ஜீவ பலியாக கொடுத்தார். ஏன்? நம்மளை நேசிச்சனால. நம்முடைய பாவத்துக்காக நாம் மீறுதல் செய்தோம், நாம் பாவம் செய்தோம், நாம் தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து விலகினோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினோம். நாம் விலகினதுக்கு பிற்பாடு கூட நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ள போகக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே தாழ்த்தி மனித ரூபத்தை எடுத்து தேவன் இந்த பூமியில நமக்காக பாவத்துக்காக சிலுவையில் அறிந்தார். பாவமே அறியாத சுத்த கண்ணனா இருந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக சிலுவையில பலியானார். பிரியமானவர்களே, இதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ ஒருத்தர் பண்றாருன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா, இட்ஸ் லவ், அன்பு, தேவ அன்பு. அவர் நம்மை நேசித்ததுனால, நம்ம அன்பு செலுத்தினதுனால மாத்திரம்தான் நாம் இந்த நேரத்துல கூட ஜீவனோட கூட இருந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம், இந்த வீடியோவை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல அவருடைய அன்பு நம்ம மேல இல்லைன்னா என்ன ஆயிருப்போம்னா, நம் நிர்மூலம் ஆகி போயிட்டு, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவர் நம்ம நேசிக்கிறதுனால அந்த கிருபை நமக்கு இருக்கு. பிரியமானவர்களே, ஆனா அநேக நேரத்துல நாம் அதை என்ன பண்ணிடுறோம்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். தேவனுடைய அன்பை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். பிரியமானவர், தேவனுடைய கிருபையை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அன்பு அன்பு அன்புன்னு சொல்றோமே தவிர அதோடைய டெப்த் என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்காம போயிடுறோம். நாம அன்புனா லவ் அப்படின்றது நமக்கு அந்த டிரான்ஸ்லேஷன்ல தெரியுது, பட் அது லிட்ரலா என்ன அப்படின்றத நம்ம அநேக நேரத்துல புரிந்து கொள்ளாம போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்னொன்னு, நாம் தேவனை நேசிக்கிறோம், தேவன் மேல அன்பு செலுத்துகிறோம்னு பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அநேகர் கிறிஸ்தவர்களாகிய நாம், வேதத்தை சொல்லுகிற நாம், ஊழியக்காரர்களாகிய நாம் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று, தேவன் மேல அன்பு செலுத்துகிறோம் என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு வசனத்தை தியானித்து அந்த வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும்
தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம தேவனிடத்தில் அன்பு கூறுறோம்னு சொல்றோம் அநேக கிறிஸ்தவர்கள். இது ஏன் கிறிஸ்தவர்கள் நான் சொல்றேன்னா, ஆஸ் a people of God, as a believer, தேவனை அறிந்த விசுவாசிகள், ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லுகிற விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் தான் இந்த பாவத்தை அதிகமாய் செய்கிறார்கள். நாம தேவனிடத்துல அன்பு கூறுறோம்னு சொல்றோம். ஆனா நாம் தேவனிடத்துல அன்பு கூறுறதுக்கு என்ன காரியம்னு சொல்றாருன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்போ இங்க சகோதரன்னா உங்களுடைய பிரதர், சிஸ்டர், அது மட்டும் இல்ல, உங்களை அயாளான கூட, உங்களுடைய எதிரியை கூட நீங்க நேசிக்கணும் பிரியமானவர்களே. உங்க கண்ணுங்களுக்கு முன்பதாக யாரெல்லாம் தெரியும் அவங்களை நீங்கள் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுனா போயிட்டு அவங்க கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது கிடையாது. அன்புக்கும் அந்த இச்சைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பிரியமானவர்களே. நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு என்றால் நாம் அவர்களுக்காக அக்கறை காட்ட வேண்டும், அவர்கள் மேல நாம் இரக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கஷ்டம் வந்தா நாம துக்கம் அடையணும். அதுதான் பவுல் சொல்லியிருப்பாரு, ஒருத்தங்க கஷ்டமா இருந்தா நீங்க துக்கப்படுங்க, ஒருத்தங்க சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அன்பு கூறது இப்படிப்பட்டதா இருக்கு பிரியமானவர்களே. நாம தேவனத்துல அன்பு கூறுறோம் அப்படின்னு சொல்றோம், நாம் தேவனை கண்டது கிடையாது. கரெக்டா? நீங்களோ நானோ தேவனை யாரும் முகமுகமா தரிசது இல்ல, அப்போஸ்தலர் அல்லாமல். ஏன்னா அப்போஸ்தலர் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் தேவனை பார்த்திருக்காரு, வேதத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா நாமும் தேவனை முகமுகமாய் பார்த்ததில்லை. நம்மளுக்கு தேவன் தெளிவா சொல்லியிருக்காரு, என்னை கண்டு விசுவாசிகள் காட்டிலும் என்னை காணாது இருந்து விசுவாசிகள் பாக்கியவான். அதுக்கான ஒரு கிரெடிட்டை கொடுத்துட்டார் தேவன் நமக்கு. நாம் காணாதிருந்து விசுவாசிகள் பாக்கியவான்கள். ஆனா நாம் காணாத தேவனை எப்படி அன்பு கூற முடியும்? நாம் அன்பு கூறுறோம் சொல்லிக்கிறோம், ஆனா நாம் தேவனை கண்டதில்லை, நாம் எப்படி அன்பு கூற முடியும்? அப்ப நம்ம பொய்யனா தானே இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்னா, நான் தேவனை அன்பு கூறேன்னு சொல்றேன், ஆனா என் கூட இருக்கவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், அன்பு கூற மாட்டேன்னா பயங்கரமான மனக்கசப்பு நம்ம இடத்துல. அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டானா அவன் மேல கோவப்படுறது, அவன் மேல மனக்கசப்பு காட்டுறது, அவனுக்கு விரோதமாக நம்முடைய நாவை பயன்படுத்தி பேசுகிறது, அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, நாம் நிறைய காரியங்களை அவனுக்கு விரோதமா செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவன் மேல அன்பு செலுத்த முடியும்? ஒருத்த மேல நம்ம அன்பு செலுத்தோம்னா, சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நேசிச்சீங்கன்னா, அவங்க மேல அன்பு செலுத்தினீங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீமையை நீங்க நினைப்பீங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய தாய் தகப்பனை நீங்க நேசிச்சீங்கன்னா, உங்க தாய் தகப்பனுக்கு விரோதமாக ஒரு தீமை நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய மனைவியை நீங்க நேசிச்சீங்கன்னா, உங்க மனைவிக்கு விரோதமாக தீமை நினைக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் மேல அன்பு செலுத்துற நாம் நம்முடைய தீமையை நினைக்காம இருந்தோம்னா, இந்த தீமையை மற்றவர்கள் நாம் நினைக்காம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உங்க வேலை ஸ்தலத்துல உங்க கூட இருக்கவரும் உங்களுக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க முறுமுறுத்துருவீங்க. இல்லைன்னா அவரை பத்தி தப்பாக போயிட்டு அந்த சூப்பர்வைசர்கிட்ட போய் சொல்றது, இல்ல அவர் நமக்கு விரோதமா செஞ்ச தப்புக்காக நாம என்ன பண்றது, உடனே அவங்க கிட்ட கடிந்து கொள்ளுகிறது, இல்ல அவங்களோட பேசாம மனக்கசப்பாக அவங்கள மன்னிக்காம அவங்கள விட்டு தூரமா போறது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். இது அன்பு கிடையாது பிரியமானவர்களே. அப்படி இது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் நானும் 1000 கோடி முறை தப்பு பண்ணிட்டு பாவத்தை பண்ணிட்டு தேவன சமூகத்தை போய் நிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு டைம் நிற்கும் போது தேவன் நம்மளை நேசிக்கிறனால நம்மளை மன்னிக்கிறார். அதான் நம்ம அதை கிராண்டடா எடுத்துக்க கூடாது பிரியமான. அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்பேன் இல்ல, அது இல்ல. பரிசுத்தத்துக்கு நேரம் நம்ம நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டு போய் தேவனிடத்துல போய் நிற்கும் போது அவர் மேல நம்ம இரக்கமா இருக்கிறனால தான் நம்மளை மன்னிக்கிறார். அவர் மேல நம்ம மேல அவர் அன்பு கூறனால தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. ஆனா நாம் அதை செய்கிறோமா? நாம் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கிறோமா? நமக்கு விரோதமா செய்தல் மன்னிக்கிறோமா? ஏன்னா நம்ம அவங்களை நேசிக்கிறது இல்லை. அவங்கள நேசிக்காம போறதுனாலதான் அவங்க மேல நம்மளால அன்பு செலுத்த முடியல, அவங்களுடைய பாவத்தை நம்ம மன்னிக்கிறது இல்லை. அன்பு சகலத்தையுமே மூடுன்னு சொல்லும் போது தேவன் நம்மளுடைய பாவத்தை அக்கிரமத்தை எல்லாத்தையுமே அவரு நம்மளால நேசிக்கிறதுனால நம்ம மன்னிக்கிறாருன்னா நாமும் அதை தான் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அதனால இந்த வசனம் சரிவா சொல்லுது, காணாத தேவனை நீ அன்பு கூறன்னு சொல்ற, ஆனா கண்களுக்கு முன்பதாக இருக்கும் சகோதரனை நேசிக்கிறாயா?
உன் கூட இருக்கிறவனை நீ நேசிக்கிறியா? உன் கூட இருக்க மேல அன்பு செலுத்துக்கிறியா? அவங்களோட நன்மையா அவங்களோட நன்மைக்காக நீ வாஞ்சிக்கிறியா? ஆனா அவங்களோட தீமை, நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன நடப்பாங்கன்னா, நாம ஒரு இடத்துல நல்லா டெவலப் ஆகி நல்லா வந்துட்டு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் தீமை நினைப்பாங்க. ஏன் தீமை நினைப்பாங்கன்னா, இவன் என்னடா இவன் நல்லா வந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு வயிற்றுச்சல் வரும். இது காரணம் என்னன்னா, அவங்க தேவனை அறியாமல் இருக்கலாம். ஆனா தேவனை அறிந்த நீ அதையே செய்தனா உனக்கும் அவனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தெம்? அவங்க செய்யறதான் செய்ய போறேன்னா, நீ கிறிஸ்தவனா இருக்கணும்னு அவசியமே இல்லையே. நீ ஞானஸ்தானம் பெறணும்னு அவசியமே இல்லையே. நீ வேத வசனத்தை வாசிக்கணும்னு அவசியமே இல்லையா. நீ சபைக்கு செல்லணும்னு அவசியமே இல்லையே. நான் அவன் பண்றதுதான் டிட் ஃபார் டாட் அப்படின்னா, அவன் பண்றதை நான் பழிக்கு பழி வாங்குவேன்னா உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு மூடனை போலதான் நீ இருக்கிற. நீ உண்மையாகவே ஒருத்தரை நீ நேசித்தாய், உண்மையாகவே நீ அன்பு செலுத்துற, தேவன் அன்பு செலுத்துறன்னா கண்டிப்பாகவே அவர் சொல்லுகிறத நீ செய்வாய். கண்டிப்பாகவே நீ என்ன பண்ணுவ? அவர் சொல்றதை செய்வ. இன்னொரு வசனம் இருக்கு, யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ நாம தேவனத்துல அன்பு கூறுறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு வார்த்தையில சொல்றோம். பட் ஹவு டு ப்ரூவ் தெம்? நாம் எப்படி தேவனை அன்பு செலுத்துறோம் எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? பை டுவர்ட்ஸ் அவர் ஆக்ஷன். நம்மளுடைய நடக்கையினாலதான் நாம தேவனை நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்க முடியும். எப்படி நம்ம நடக்கையினால காண்பிக்க முடியும்? அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும். பிரதான கற்பனைகளும் கட்டளைகளும் என்ன? நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிச்சா மட்டும்தான் அவருடைய கற்பனை கை கொள்ள முடியும். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ நீ அவருடைய கற்பனை கை கொள்ள மட்டும்தான் you can prove that you love God. Unless and until if you don't follow the word or you don't walk according to the word, it shows clearly that you don't follow the word of God. நீ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாம இருந்தனா நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதை ஒரு காலமும் உன்னுடைய வாயினால் சொல்லிடாது. ஏன்னா நீ அது அன்பு கூறலன்னு அர்த்தம். நாம அநேக நேரத்துல என்ன பண்றோம்? நம்முடைய வேதத்தை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, ஆனா வேதத்தின்படி நடக்கிறோமா? தட்ஸ் அ பிக் கொஸ்டின். அதான் ஒரு பெரிய கேள்வி. நாம வேதத்தின்படி நடக்கிறோமா? வாசிக்கிறோம், கேட்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம். தினமும் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா? ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேத வசனத்தை கேட்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கேட்ட வசனத்தின்படி நடக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இங்கதான் உங்களுடைய சுய புடமுறுதல் வேண்டும். தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நியாயத்திற்கப்படான். திஸ் இஸ் வேர் யூ ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை அறியணும். நான் ஒரு வசனத்தை கேட்கிறேன், அந்த வசனம் எட்டு தொடுது, அந்த வசனத்துப்படி நான் நடக்கிறேன்னா? ஏன்னா அநேக நேரத்துல நாம வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம்தான் இருக்கிறோமே தவிர வசனத்தின்படி நடக்கிறவளா இல்லாம போயிடுறோம். நாம் நடக்கிறவளா இல்லாம போயிட்டோம்னா தேவன் மேல அன்பு கூறுவது இல்லை. அப்போ we cannot go and confront people that I love Christ, or we cannot go and convince people that I love Christ. நான் மற்ற இடத்துல போய் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னா, நான் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியில, நான் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றல, நான் தேவனுடைய வசனத்தின்படியா நடக்கல. நமக்கு வேதத்துல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏனோக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் போட்டிருக்கு. 300 வருஷம், கிட்டத்தட்ட more than 300 years he walked with the Lord. தேவனோடு சஞ்சரித்தான். இது இங்கிலீஷ்ல எவ்வளவு அழகா இருக்கு, walked with the Lord. that means அவர் தேவனோடு கூட நடந்துட்டு இருக்கார், தேவனோடு கூட நடக்கிறார், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்னா that is what real love is. நீங்க நேசிக்கிறவங்க இடத்துல நேரத்தை செலவு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்களுடைய கணவர் மனைவி நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிள்ளைகள். இப்போ ஒரு கல்யாண புது தம்பதியர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரேக் டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுவாங்க. இது கல்யாண புதுசுல நடக்கிற காரியங்கள். பிரேக் டைம் கிடைக்கும்போதுலாம் கால் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே உடனே தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வெளியே போறது, ஒன்னா சாப்பிட்றது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதிகமான நேரத்தை அவங்களோடு கூட செலவு செய்யணும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அதுதான் லவ். தட்ஸ் வேர் சஞ்சரிக்குதல், வாக் வித் த லார்ட் சொல்ற மாதிரி. அங்க ஒன்னா இருக்கிறது அந்த இசைந்து இருக்குது, ஒன்னா இசைந்திருப்பாங்க, ஒன்னா சஞ்சரிப்பாங்க. நாம் தேவனோடு கூட எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏனோக்கை போல இருக்கும். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான்.
அந்த 300 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வேதத்துல போட்டிருக்கு. காட் டுக் ஹிம், அவன் காணாமல் போனான்னு போட்டிருக்கு. அப்போ இந்த ஆரம்பத்துல ஒரு கணவன் மனைவி எப்படியாக நேசிக்கிறாங்களோ, இருவர் பேரும் அன்பு செலுத்துகிறாங்களோ, அப்படிப்பட்டதான அன்பை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். தட் கைண்ட் ஆஃப் இன்டிமசி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். தேவன் அப்படிப்பட்ட ஒரு உறவை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. நாம் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோமானால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் தேவனிடத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு செலுத்துறாரு. ஏன்னா அவர் நமக்கு நேரத்தை செலவு பண்ணணும்னு நினைப்பார், அவர் ஆசைப்படுவார், அவர் செய்வார். ஆனா நாம் தான் அவருடைய அன்பை புறக்கணிக்கிறோம். நாம் அநேக நேரத்துல அவருடைய அன்பை புறக்கணிச்சு நாம உலகத்துக்கு பின்பதாக நம்முடைய ஆசை நம்முடைய அன்பு, நம்முடைய நேசம், நம்முடைய பிரியம் எல்லாம் உலக பொருட்களுக்கு பின்பதாக போய்கொண்டிருக்கு பிரியமானவர்களே. அநேக கிறிஸ்தவர்கள் உலக பொருள் மேல ஆசைப்படுறாங்க, தங்களுடைய கண்களை அதுக்கு நேராக திருப்புறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராகவோ தேவ ராஜ்யத்துக்கு நேராகவோ அந்த கண்களை திருப்புவதே இல்லையா பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நாம போய் மற்றவங்க இடத்துல போய் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல கூடாது. அப்படி சொல்லுவதும் தவறு. ஏன்னா நாம் தேவ வசனத்தின்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனையை நாம ஃபாலோ பண்ணணும் பை ஆக்ஷன், நாட் பை த வேர்ட்ஸ். நாம் வார்த்தையினால சொல்லுவது ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்கிற வாழ்க்கையை தான் நாம் வெளியே போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், டெஸ்டிஃபை பண்ண முடியும் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதற்காக. அடுத்த ஒரு வசனத்தை தியானிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. ஓகே, இப்போ அநேக பேருக்கு இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த பயத்தை குறித்து ஆண்டவர் 365 இடத்துல பேசியிருப்பாரு, 365 வாட்டி பேசியிருப்பாரு, பயப்படாதே பயப்படாது. ஏன்னா இந்த பயம் அப்படின்றது ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத காரியம். ஏன் பிரியமே இல்லாத காரியம்னா, பயப்படுறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டான்னு வேதத்துல தெளிவா போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல பயப்படுறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. அப்போ இங்க என்னன்னா, அன்பிலே பயம் இல்லை. அன்பிலே பயம் இல்லைன்னா there is no fear in love. There is no fear in love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரணம்னா when your love is so high, it will make the fear to go away. நீ இத்தனையா நீ ஒருத்தனை நேசிக்கிறனா அந்த பயம் வந்துட்டு போகும். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நீங்க உங்க மனைவி நேசிக்கிறீங்க, நீங்க உங்க கணவனை நேசிக்கிறீங்க. அப்போ உங்க மனைவி கணவன் நீங்க நேசிக்கும் போது, இன்கேஸ் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது உங்க மனைவிக்கு விரோதமாக ஒரு தீமையான காரியம் வருது, ஒரு திருடனோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா, நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, உங்க மேல அன்பு செலுத்துறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா, உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி உங்க மனைவி அதுல இருந்து காப்பாத்துவீங்க. அங்க திருடன் கத்தி வச்சிருக்கான், திருடன் கத்தி இல்லாம இருக்கான், அவன் என்ன வச்சிருக்கான்றதை நீங்க பாப்பட மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க. ஏன்னா அந்த அன்பு என்ன பண்ணிடுது, அந்த பயத்தை தூக்கி வீசிடுது. அப்படி தூக்கி வீசும் பொழுது என்ன ஆகும்னா, உங்க மனைவியை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுதான் உங்களுடைய மெயினான மோட்டிவா இருக்குமே தவிர, அந்த வர திருடனை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த திருடன் உங்க மனைவி ஏதாவது பண்ணிடுவான்ற அந்த ஒரு காரியத்துக்காக, உங்க மனைவியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பயத்தை தூக்கி வீசிட்டு அவனோட கூட நீங்க எதிர்த்து நிற்பீங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அன்பை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க தேவனை நேசிச்சீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க சூழ்நிலைகள் உங்களை பயம்படுத்த முடியாது. புரியுதுங்களா? நீங்க தேவனை நேசிச்சீங்கன்னா தேவன் உங்களை நேசிக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் உங்க மீது அன்பு செலுத்துக்கிறார். நாம் தேவனுக்கு அன்பு செலுத்துக்கிறோம்ன்றதான் விஷயமே. ஏன்னா நாம தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்காதனால நாம் தேவனிடத்துல ஒழுங்கா அன்பு செலுத்துறது இல்லை. நாம ஒழுங்கா அன்பு செலுத்தணும்னா உலகத்துல வர பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்பட மாட்டோம். என் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவையை சந்திப்பது என் தேவனால் கூடும். அவரு 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக வழிநடத்தும் பொழுது
எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு வழிநடத்தும் போது அந்த வனாந்திரத்துல மன்னாவையும் காடையும் கொண்டு போஷித்தார். தேவன் உங்களை போஷிக்க வல்லவரா இருக்கிறாரா இல்லையா? உங்க 4 பேர், உங்க குடும்பத்துல 4 பேரோ 5 பேரோ அவங்கள போஷிப்பதற்கு அவருக்கு சின்னது ஒரு வேலை விஷயம், அது கூடாத காரியமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத விஷயம். ஆனா அநேக நேரத்துல நம்முடைய அக்கௌண்ட்ல இருக்க காசு கம்மியாகும் போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். நாளைய தினத்தை குறிச்சு நமக்கு பயம் உண்டாகும், எதிர்காலத்தை குறித்து பயம் உண்டாகும். என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு அவ்வளவு பயம் இருக்கும். ஆனா நாம் அவரை நேசிக்கிறோம்னு சொல்லி கொண்டே இருப்போம். அப்ப நாம் உண்மையாகவே அவரை நேசித்தோம்னா அந்த பயம் நமக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு புரியுதா? நாம் ஏன் பயப்படுறோம்? நாம் தேவனை நேசிக்காதனாலதான். பயம் என்ன பண்ணும்னா தேவனுடைய நம்ம பயப்படுறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா நம்ம தேவனை ஒழுங்கா நேசிக்கிறது. நாம் தேவனை ஒழுங்கா நேசிக்காதனாலதான் பயப்பட்டுட்டே இருக்கும். நாம் தேவனை ஒழுங்கா நேசிச்சோம்னா பயமே இருக்காது. இப்போ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, பிளைண்ட் கேட்ச்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கண்களை மூடிட்டு அப்படியே பின்னாடி சாய்வாங்க. சாயும் பொழுது பின்னாடி இருக்கவங்க வந்து அவருடைய பாட்டை வந்து பிடிக்கணும். இப்போ கணவன் மனைவி நிக்கிறாங்கன்னா அந்த மனைவி கிட்ட வந்து கணவன் சொல்றான், கண்ணை மூடிட்டு நீ சாயின்னு உன்னை பிடிச்சிருவான் அப்படின்ட்டு. இப்போ மனைவி கணவனை நம்புனானா கண்ணை மூட்டு அவன் சாய்வான். மனைவி கணவனை நம்பலன்னா சாய மாட்டான். இப்ப சாயாம போயிட்டான்னு என்ன அர்த்தம்னா மனைவி கணவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை ஏன் வரலன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்தா நம்பிக்கை வந்துடும். நீங்க தேவனை நேசிச்சீங்கன்னா நம்பிக்கை வந்துடும், விசுவாசம் வந்துடும். புரியுதுங்களா? இப்ப நமக்கு விசுவாச குறைச்சல் வரதுக்கு காரணம் என்ன? நாம் தேவனை நேசிக்காம இருக்கிறது. நாம் தேவனை நேசித்தோம்னா நமக்கு விசுவாசம் அதிகமாயிரும். புரியுதா? நாம அநேக நேரத்துல செலுத்தல கம்மியா இருக்கனால அநேக நேரத்துல விசுவாசிக்காம போயிடும். ஆண்டு சொல்லுவாரு அற்ப விசுவாசியே அப்படின்னு கேட்பாரு. ஏன் காரணம்? நீ நேசிக்கிறது கிடையாது. நீ when you're not loving the God, you're not believing him. அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனை நேசிக்கிறத மறந்துடுறதுனால விசுவாசத்துல குறைச்சல் வரும். பிரியமானவர்களே, வேத வசனத்தை அவர் கொடுத்து கூட நாம் என்ன பண்ணிடுறோம்னா அதுல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு ஆபிரகாம 6 இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லுவாரு, வெளியே வந்து பாரு, கூடாரத்துல வெளியே வந்து பாரு, இந்த வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்தேகத்தை நாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆபிரகாம் வெளியே வந்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு வெளியே வந்து பார்ப்பாரு, பார்த்துட்டு விசுவாசிப்பாரு, போயிட்டு இது பண்ணுவாரு. அப்போ அந்த நேரத்தை நம்ம பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க தெரியும். அதுக்கு அடுத்த வசனங்களை பார்க்கும்போது சாயங்கால வேலையில அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சாயங்கால வேலையில போயிட்டு ஆபிரகாம் காட்டியிருப்பாங்க அந்த வசனத்துல. ஆனா இந்த முன்னாடி பாகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிட்டு வானத்தை பார்த்து இந்த நட்சத்திரத்தை போல நான் உண்டாக்குவேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நட்சத்திரமே இல்லை. ஏன்னா பகல் வேலை நட்சத்திரம் இருக்காது. அப்போ ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், அதனாலதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. அப்போ இல்லாத ஒன்னை அவன் விசுவாசிக்கிறான். ஏன் விசுவாசிக்கிறான்? அவன் தேவனை நேசிக்கிறான். தேவனை நேசிக்கும் போது தான் அவருடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணுவான்? விசுவாசிக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன். நம்ம பிள்ளைங்க நம்மளை நேசிப்பாங்க. நல்லா யோசிப்பாருங்க. சிறு பிள்ளைகளை, வளர்ந்த பிள்ளைகளை நான் சொல்லல, சிறு பிள்ளைகளை, இந்த சின்னதா இருக்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நம்ம சிறு பிள்ளைகள் கிட்ட ஒன்று சொல்லுவோம், நம்ம கிட்டதான் ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் வாங்கி தருவோம்னு. அந்த பிள்ளைகளை அதை அப்படியே நம்புவோம். ஏன்னா அப்பா வாங்கி தருவாருன்னு. ஏன் நம்புனா அந்த பிள்ளைங்க நம்ம நேசிக்குங்க, அந்த பிள்ளைங்க நம்மள அன்பு செலுத்துங்க, நம்ம அப்பா நம்ம கண்டிப்பா வாங்கி தருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையை தான் தேவன் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்டதான ஒரு அன்பை தான் தேவன் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. ஆனா அநேக நேரத்துல நாம் என்ன பண்ணிடுறோம்னா அப்படிப்பட்டதான அன்பை தேவனிடத்துல செலுத்துக்க கிடையாது. மாறாக தேவன் நமக்கு எல்லாத்தையும் செய்யணும், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தரணும், ஆனா நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் தேவனிடத்துல அன்பு செலுத்த மாட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும் பிரியமானவர்களே. நோவாக்கு ஆண்டவர் சொல்லிடுவாரு நான் ஜலப்பிரத்தை கொண்டு வர போறேன்ட்டு. அந்த படகு ஆண்டவர் கப்பல் பேழையை உண்டு பண்ண சொல்லிடுவார் நோவா. அந்த பேழையை உண்டு பண்றதுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு பிரியமானவர்களே. அந்த 100 வருஷமும் ஒண்ணுமே வரல. ஆனா நோவா பேழையை உண்டு பண்ணிட்டே இருக்கான். உண்டு பண்ணிட்டு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினா அதுல அந்த 8 பேர் மாத்திரம் தான் பிரவேசித்தார்கள். 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷம், 100 years, not 1 year 2 years, 100 years. அந்த 100 வருஷம் அவன் பேழையை உண்டு பண்றான். ஏன்? தேவனை விசுவாசித்தான் வேலையை உண்டு பண்ணான்னு இருக்கு. ஆனா அதுக்கான மெயினான ரீசன் என்ன? தேவன் மேல அன்பு வைத்திருந்தான். அவன் தேவன் மேல அன்பு வைத்தான், தேவனோட சஞ்சரித்தான் போட்டிருக்கு வேதத்துல. நோவா தேவனோட சஞ்சரித்தான். when you love someone you trust them fully. கரெக்டா? நீங்க ஒருத்தர் நேசிச்சீங்கன்னா நீங்க அவங்க மேல 100% நம்பிக்கை வைப்பீங்க.
நீங்க உங்க அப்பாவை நேசிக்கும் பொழுது உங்க அப்பா மேல நீங்க 100% நம்பிக்கை வைப்பீங்க. உங்க அம்மாவை நேசிச்சீங்கன்னா உங்க அம்மா மேல நீ 100% நம்பிக்கை வைப்பீங்க. அந்த நம்பிக்கையை தான் தேவன் உங்களிடத்துல இருந்து என்னிடத்துல எதிர்பார்க்கிற பிரியமானவர்களே. நாம் அநேக நேரத்துல அப்படிப்பட்டதான விசுவாசத்தை காட்டாம போறதுக்கான காரணம் என்ன? நாம் தேவனை நேசிக்கிறது கிடையாது. நாம் சும்மா வாயில நாம் அவரை அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம். மாறாக அவருடைய வசனத்தின்படியாக அவருடைய கற்பனையின்படியாக நடக்காம போயிடுறோம். அவரை நாம் விசுவாசிக்காம போயிடுறோம். தேவன் சொல்லுவாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா, கடுகளவு விசுவாசம். ஏன் அவர் சொல்றாருன்னா, பிகாஸ் யூ ஆர் நாட் லவ்விங் ஹிம். நாம் தேவனை அன்பு செலுத்துகிறதே இல்ல. சும்மா பார்வைக்காகவும் வார்த்தைக்காகவும் நாம் அன்பு செலுத்துறோம் சொல்லிக்கிறோமே தவிர நான் உண்மையாக அன்பு செலுத்துறேன். நீங்க உங்க மனைவி இடத்துல போய் ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லுங்க, போய் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க நேசிக்கிறதுக்கு மாறாக நடந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? கண்டிப்பாகவே என்ன நினைப்பாங்க பிரியமானவர்களே? இவர் என்ன நேசிக்கலன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா உங்களுடைய நடக்கை எப்படியா இருக்கு? உங்களை நேசிப்பதற்கு மாறாக இருக்கு. நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களுடைய நடக்கை வித்தியாசமாக இருக்கும். அதே உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நேசிக்கிறீங்கன்னா அவங்களோட நடக்கை வித்தியாசமா இருக்கும். ஒருத்தங்களை பிடிக்கலன்னா உங்களுடைய நடக்கை வித்தியாசமா இருக்கும். உங்களை பிடிச்சிருந்தா அவங்களோட நீங்க பிஹேவ் பண்றது வித்தியாசமா இருக்கும். அப்ப பிடிச்சதுக்கும் பிடிக்காததுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் காட்ட முடியுதுன்னா, நீங்க தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவரை நேசிக்கிறேன், நான் அன்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, ஆனா அவருடைய கற்பனையோ கட்டளையோ நான் பின்பற்ற மாட்டேன். அவருக்கு பிரியமில்லாததான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அநேக நேரத்துல நம்ம பாவத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன? நாம் தேவனை நேசிக்கிறது இல்லை பிரியமானவர்களே. அவர் நம்ம நேசிக்கணும், நான் நம்ம நேசிக்க மாட்டேன். We have to be loved by someone, but we will not show the love to them. இது எப்படி இருக்கு? அவர்கிட்ட இருந்து மட்டும் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். எனக்கு ஆசீர்வாதங்கள் வேணும், எனக்கு அற்புதங்கள் வேணும், எனக்கு நன்மைகள் வேணும், எனக்கு எல்லாம் வேணும். ஆனா நான் அவரை நேசிக்க மாட்டேன். அவருக்கு நான் ஒண்ணுத்தையுமே தர மாட்டேன். அநேகர் இந்த காரியத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே. நாம் தேவனிடத்திலிருந்து போய் முழங்கால் படிட்டு ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றோம், எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு செய்ய ஆண்டவரே. ஆனா அதோடைய ஃபண்டமெண்டல் பேஸை நம்ம பாக்குறோமா? நம்முடைய பேஸ் முதல்ல கரெக்டா இருக்கா? நாம் ஜெபம் செய்யறோமே, ஆனா அந்த ஜெபம் செய்வதற்கு முன்பதாக உண்மையாகவே நாம் அதற்கு பாத்திரவனா இருக்கிறோமா? நீங்க உங்க மனைவியை நேசிக்காம உங்க மனைவி இடத்துல போய் எதையாவது பார்த்து பாருங்க. இல்ல உங்க அப்பாவோ உங்க அம்மா கிட்டயோ நீங்க அவங்க மேல அன்பு செலுத்தாம நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்ட்டு. இல்ல இவங்களெல்லாம் விட்டுருங்க, இவங்க பிளட் ரிலேஷன் உங்களுக்கு இது பண்றாங்க. ஒரு அயலான் கிட்டயோ உங்களோட நண்பர்கள் கிட்டயோ நீங்க அவங்க நேசிக்காம அவங்க கிட்ட எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, கிடைக்குமான்ட்டு. கண்டிப்பா கிடைக்காது. ஆனா தேவன் நமக்கு அப்ப கூட கிருபையா நமக்கு ஏதாவது தராரு இல்ல? ஏன் அப்ப கூட நம்ம புரிஞ்சுக்காது? ஏன் நம்ம அவ்வளவு கிராண்டடா எடுத்துக்கிறோம்? நம்ம தேவனை நேசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு, ஆனா நம்ம எல்லாவற்றையுமே என்னன்னா கிராண்டடா எடுத்துக்கிட்டு நம்முடைய இஷ்டத்தின்படி நம்மளுடைய சுய இச்சையின்படியா வாழ்ந்து கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே. நாம ஒருத்தனை நேசிச்சோன்னா அவங்க விரோதமா பாவம் செய்ய மாட்டோம். உண்மையாகவே உங்க அப்பா அம்மாவை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. உங்க மனைவியை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்க மனைவிக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டீங்க. உங்க சகோதரன் நீங்க நேசிச்சீங்கன்னா உங்க சகோதரத்துக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டீங்க. அப்போ நீங்க தேவனை நேசிச்சீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டீர்கள். என்ன பாவம் செய்ய மாட்டேன்? அவருடைய கற்பனையும் கட்டளையும் கீழ்ப்படியாம போறது அவர் பாவம். நான் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ பாவம் செய்து கொண்டிருக்கேன். ஏன்? நான் தேவனை நேசிக்காம இருக்கேன். நான் அவர் கற்பனையின் கட்டளையும் ஃபாலோ பண்றது இல்லை. ஐம் நாட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஆர் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். நடக்கிறதுனால பாவம் செஞ்சு கொண்டிருக்கேன் பிரியமானவர்களே. இதை நாம் யோசிக்க வேண்டும். இதை நம்ம யோசிக்காம போறதுனாலதான் அநேக நேரத்துல நமக்கு கிடைச்சிருக்க பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவனை போல இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒரே தேவன் நம்முடைய தேவன். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்கிறோம்? ஏன் இந்த மாதிரி விஷயத்த நாம் புரிந்து கொள்ளுகிறதே இல்லை? நாம் ஏன் அநேக நேரத்துல இந்த மாதிரி காரியங்களை செய்துட்டு நாம் தேவனை நேசிக்காம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் ஏன் செய்யறோம் பிரியமானவர்களே? நமக்கு ஒரு விஷயத்த ஆண்டவர் பண்ணிருக்காரு. என்னன்னா அநேக நேரத்துல நம்ம யோசிச்சிருப்போம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமியில வந்து நமக்காக சிலுவை அறைந்தார்னு. தேவன் நம்மளை நேசிச்சார், அதற்காக நமக்காக சிலுவை அறைஞ்சார். கரெக்ட் தான். ஆனா நீங்க யோசிச்சீங்களா? அவர் சிலுவை அறையும் போது ஒரு வார்த்தையை கூட சொல்லவே இல்லை. அவ்வளவு அவரை காயப்படுத்துறாங்க, அவளை அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லல. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் he loved the world. நம்மளை நேசிச்சார். நம்மளை நேசிச்சனால மாத்திரம்தான் உலகத்தை நேசிச்சார். உலகத்துல இருக்க மனிதர்களை நேசிச்சார் பிரியமானவர்களே. உலகம்னா உடனே நீங்க பொருள் நினைச்சுக்காதீங்க. உலகம் என்பது நம்ம தான் உலகம். நம்மளை நேசிச்சார்.
நேசிச்சனாலதான் பிரியமான அவர் அவ்வளவு காயப்படும் போது கூட ஒரு வார்த்தை சொல்ல, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் நிற்கும் போது கூட ஒரு வார்த்தை சொல்லல. அவ்வளவு தூஷணங்கள், அவ்வளவு தவறான வார்த்தைகள் அவர் கேட்கும் பொழுது கூட அவர் தன்னுடைய நாவை துறக்காம காரணம் என்ன? He was loving it so much. நீங்க ஒருத்தரை நேசிச்சீங்கன்னா அவங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க, பொறுமையோடு கூட இருப்பீங்க. ஏன்னா நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க. நீங்க அவங்க நேசிக்கும் பொழுது அவங்க காயப்படுத்துறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நீங்க அவங்க மறுபடியும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற அந்த கான்சியஸ்ல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. தேவன் நினைச்சிருந்தாருன்னா ஒரு செகண்ட் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்க, கெத்செமனே தோட்டத்துல, நான் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்ல ஜெபம் பண்ணியிருந்தேன்னா அத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தேவன் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் இது ஏன் செய்யல? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில என்ன பர்பஸுக்காக நம்ம இந்த பூமியில வந்திருக்கோம்? எந்த பர்பஸுக்காக தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு? எந்த பர்பஸ்? வாட் இஸ் த ரீசன்? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும், நாம் தேவனை நேசிக்க, அவரை மகிமை செலுத்துறதுக்காக தான் பிரியமானவர்களே. நாம் அநேக நேரத்துல அதை மறந்து விடுகிறோம். மாறாக இந்த உலகத்துல இருக்க இந்த டெம்பரரியான லைஃப்ல நம்ம கொடுத்திருக்க அந்த ஃபேமிலி அது டெம்பரரியானது தான். ஏன்னா இந்த பூமியில யாருமே நிரந்தரம் இல்லை. இந்த பூமி வந்து ஒரு டெம்பரரி பிளேஸ். We are a foreigner to this world, to this land. நமக்கு வேதத்துல அழகா இருக்கும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பெரிய ஐஸ்வர்யன், ஆனா அவர்கள் கூடாரத்துல தங்கினார்கள் போட்டிருக்கும். ஏன்னா அவர்கள் என்னன்னா இதை நாடி அல்ல, பரம தேசத்தையே நாடினார்கள் போட்டிருக்கும். இவர் லைக் பரதேசிகளை போல, அவர் வனாந்திரத்துல பரதேசிகளை போல இருந்தார்களாமா, கூடாரத்துல வசித்தார்களாமா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா பிரியமான? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிற நாம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த உலகம் நம்முடையதல்ல. நம்ம உலகத்து மேல நேசம் இருக்கு, நம்ம உலகத்து மேல அன்பு இருக்கு. ஆனா இந்த உலகத்தை படைத்த தேவன் மேல நமக்கு அன்பு இல்லை. படைப்புகள் மேலலாம் அன்பு செலுத்துகிறோம். நிறைய பேர் வந்து நாய்க்குட்டி, இந்த பெட் மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அந்த பெட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா உடனே கண்ணில் தண்ணி வரும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாயை போல அடிக்கப்பட்டாருன்னு வேதத்துல போட்டு, நாயை போல அடிக்கப்பட்டிருக்காரு. தோல் உரிக்கப்பட்டு சந்து சந்தாக வெட்டப்பட்டார், சந்து சந்தாக பாலமாக. ஆனா அது மேல நமக்கு அன்பு இல்லை. அவர் மேல நமக்கு அன்பு கிடையாது. ஆனா இந்த உலகத்துல படைத்த விலங்கு மேல நம்ம அன்பு செலுத்துகிறோம், படைத்த படைப்பாளி மேல அன்பு செலுத்துறதே இல்லை பிரியமானவர்களே. இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இதை நாம் யோசித்து அறிய வேண்டும். ஏன்னா நம்ம அநேக நேரத்துல செய்யாமல் தேவன் மேல அன்பு செலுத்தாம பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ முதலாவது தேவன் மேல அன்பு செலுத்தணும். இன்னொன்னு, நாம் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா தேவன் சொல்றாரு, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. நீ உன்னை நேசிக்கும் போது உனக்கு காலில் ஒரு முள் குடிச்சுனா உன் கண்ணில் தண்ணி வருதுல்ல, உன் காலில் குத்துன முள்ளுனாலும் உன் கண்ணில் தண்ணி வருதுன்னா, அதே போல உன்னோட அயலானுக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு கண்ணில் தண்ணி வரும். உன் அயலானுக்கு ஒரு கஷ்டம்னா உன் இருதயம் உடைக்கப்படும். உன் குடும்பத்துல இருக்கவங்க ஒரு கஷ்டம்னா நீ நொறுக்கப்படுற. ஆனா உன் குடும்பமே இல்லாத நபர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உன்னால எப்படி நீ ரியாக்ட் பண்ற, எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறன்றதை பார்க்கணும். ஏன்னா அநேக தரித்திரர்கள், வியாதியஸ்தர்கள், முதியவர்கள், சிறு பிள்ளைகளை நாம் கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறோம் பிரியமா. எத்தனை பேர் நீங்க இறங்குறீங்க? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் நம்ம சொல்லிக்கிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா நாம் சபையை விட்டு வெளியே வரும்போது எத்தனையோ ஏழை மக்கள் இருப்பாங்க. எத்தனை பேரு ஒரு செகண்ட் நின்று அந்த ஏழை மக்களுக்கு நீங்க எதையா உதவி செய்றீங்க? வெள்ளையும் சொல்லையுமா நீங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சபைக்கு போறீங்களா, அங்க ஆராதிக்கிறீங்க, வார்த்தையை கேட்குறீங்க. ஆனா வெளியே வந்து ஒருத்தனுக்கு இறங்க செலுத்துறதே இல்லை. எப்படி நீங்க தேவனை நேசிக்கிறேன்றதை ப்ரூவ் பண்ணுவீங்க? பை யுவர் ஆக்ஷன். இவர்கள் சிறியலாகிய எவர்களுக்கு நீங்க செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆக்ஷன்ல நம்ம காட்டுறது இல்லை பிரியமான. அநேக நேரத்துல நம்ம ஆக்ஷன்ல காட்டுறது இல்லை. உலகத்துல இருக்க சன்மார்க்கன் கூட அந்த மாதிரி காரியங்களை செய்யறான். ஆனா ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் அதை செய்யறது இல்லை. மதர் தெரேசா இவங்க ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. நமக்கு அவங்க தேவனை பின்பற்றுறாங்க. அந்த தேவன் அன்பு அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிட்டாங்க. தான் அன்பு அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. நாம் சும்மா வேதத்தை போதிக்கிறவர்களாய் மாற்றும் இல்ல கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. அந்த வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். முக்கியமாக தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். தேவன் சொன்ன காரியத்தின்படியே நடக்கிறவர்களா இருந்தால் மட்டும்தான் நம் தேவன் மேல அன்பு செலுத்துறோம் என்று சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார்ல, அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாக மரிக்கிறவர்கள் எங்க போயிட்டு இருந்தாங்கன்னா மேல் பாதாளத்துக்கு, மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஐஸ்வர்யவான், லாசர். இந்த எக்ஸாம்பிள் நல்லா தெரியும். தாழ்ந்த பாதாளத்துல ஐஸ்வர்யவான் இருந்தா, மேல் பாதாளத்துல ஆபிரகாமின் மடியில லாசர் எடுத்து போய் விட்டாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பாத்துக்க முடிஞ்சது, பேசிக்க முடிஞ்சது. ஆனா ஒரு பிளவு இருந்தது அவங்க 2 பேருக்குள்ள. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, தாவீதும் அங்கதான் இருந்திருப்பாரு. கரெக்டா? விசுவாச வீரர் பட்டியல்ல பாத்தீங்கன்னா தாவீது, சிம்சோன் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சாலமோனுடைய பேர் இருந்திருக்காது விசுவாச வீரன் பட்டியல். இப்போ தாவீதும் அந்த மேல் பாதாளத்துல இருந்திருப்பாரு, சாலமோன் தாழ்ந்த பாதாளத்துல இருந்திருப்பாரு. இப்ப இங்க என்ன நடக்கும்னா, சாலமோன் தாவீதுடைய மகன். அப்போ தாவீதுடைய மகன் சாலமோன் அங்க கஷ்டப்படுறத தாவீது பார்த்திருக்க மாட்டாரு? கண்டிப்பாகவே பார்த்திருப்பாரு. அப்போ ஒரு சொட்டு தண்ணியை கூட கேட்டு அங்க தாவீது வந்து சாலமோன் வந்து தாவீது கிட்ட கேட்டிருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா கேட்டிருப்பார்ல. இப்போ தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து தாவீது எப்படி இருந்திருப்பாரு நினைக்க? அவருடைய இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளை உடம்பு சரியாம கஷ்டப்படும் பொழுது நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்படுது பாத்தீங்களா, உடைக்கப்படுது பாத்தீங்களா? நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உணவு கடையில் நம்ம நொறுக்கப்படுறோம். இப்போ இங்க பாதாளத்துல ஃபார் இட்டர்னிட்டி, நித்தியமா அங்கதான் இருக்கணும்ன்ற முடிவாயிடுச்சு. இப்ப பாதாளத்துல சாலமோன் வந்து அழுகிறாரு, கூக்குரலுறாரு, கத்துறாரு, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாரு. தாவீது மேல் பாதாளத்துல நல்லா இருக்காரு, பரிசுத்தவான்களோட இருக்காரு. இப்ப இதை பார்க்கும்போது தாவீதுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் நினைச்சு பாருங்க. இதை போக்கவும், நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்கவுமே தேவன் வந்தார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் அந்த பாதாளம், மேல் பாதாளம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பரதீசுன்னு ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு. ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். இப்ப மரிக்கிற ஆத்துமாக்கள் பரிசுத்தவான்களே இல்லைன்னா பரதீசுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு டோட்டலா கனெக்ஷனே கிடையாது. இப்போ மரிக்கிற துர்மார்க்கர்கள் எல்லாமே தாழ்ந்த பாதாளத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனா மரிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாமே பரதீசுக்குள்ள போயிடுவாங்க, பரதீசுக்குள்ள. எவ்வளவு ஒரு கிரேஷியஸ் காட் நம்ம காட், எவ்வளவு நேசிக்கிற தகப்பன் பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல தகப்பன். நாம கஷ்டப்படக்கூடாது, மரித்ததுக்கு அப்புறமா கூட நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஏன்னா நாம மரிச்சதுக்கு அப்புறம் கூட போய் அங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன் தன்னையே ஜீவ பலியாக தந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு இந்த பாதாளத்துக்குள்ள வந்து பிரசங்கித்து இந்த சிறை கொண்டு அந்த ஆவிகள்லாம் சிறை கொண்டு அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணா பரதேசுக்குள்ள போயிட்டாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் போட்டிருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட தேவன் பிரியமானவர்கள். நாம அப்பேற்பட்ட தேவனை வர்ஷிப் பண்ற ஒரு மக்களா இருந்துட்டு நாம அவரை நேசிக்காம இருந்தோம்னா நம்மளுடைய தவறுதான் பிரியமான. இட்ஸ் அவர் ஓன் மிஸ்டேக். வேற யாரோட மிஸ்டேக்கும் இல்லை பிரியமானவர்களே. இந்த நேரத்துல கூட தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்க இந்த தவறை செய்து கொண்டிருந்தீங்கன்னா, அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பை செலுத்தாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு தேவனுடைய கற்பனைகளோ கட்டளைகளோ கை கொள்ளாம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தீங்கன்னா, இந்த நேரத்துல தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழங்கால் படியிட்டு நீங்கள் அறிக்கை செய்து உங்களை பாவங்களை விட்டு விடுங்க. அப்பொழுது உங்களுக்கு இரக்கம். நீங்க அதை செஞ்சீங்கன்னா தேவன் உங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கார். நீங்கள் தேவனை நேசிங்க. ஏன்னா நீங்க தேவனை நேசிக்கிறன்றது வார்த்தையினால் சொல்றது மட்டும் இல்லை, அவருடைய கற்பனை இப்படி நடக்கிறதுனாலதான். அதே போல உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. அது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே. நீங்க மற்றவரிடத்துல அந்த அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். உங்களுடைய நடக்கையின் வழியாக, சும்மா சொல்றதுனால் மாத்திரமல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்றதுனால மட்டும் இல்ல, நீங்க உண்மையாகவே அந்த ஆக்ஷன் வழியா காண்பிக்கணும் பிரியமானவர்களே. அப்படி காண்பிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நீங்க நன்மையினாலும் சகல கிருபையினாலும் இருக்கணும்னா யூ ஹாவ் டு டூ தட். நீங்கள் நல்லா உங்களுடைய ஆத்மா நல்லா இருக்கணும்னு வச்சீங்கன்னா தயவு செஞ்சு பிரியமானவர்களே நீங்கள் மற்றவர்கள் மேல இரக்கம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் இரக்கம் காட்டும் பொழுது உங்களுக்கு இரக்கம் கொடுக்கும். இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். அதனால பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட நீங்கள் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அப்பா, நான் உங்களுக்கு விரோதமாக இத்தனை நாள் நான் பாவம் செஞ்சிருக்கேன். இத்தனை நாள் உங்களுக்கு விரோதமாக
தீமைகள் நான் செஞ்சிருக்கேன். அப்பா என்னை ஒரு விஷயம் மன்னியும் ஐயா, ஒரு விஷயம் நீ மன்னியும் தகப்பனே அப்படின்னு சொல்லி நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ஐயா. ஆண்டவர், இந்த வார்த்தை வெறுமையாய் வராதபடிக்கு கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் தொட்டு அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புகிற வார்த்தையாகவும், ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படியாக அப்பா உங்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவளாயும், ஆண்டவரே, அன்பை செலுத்துகிறவளாயும் தேவன் அவர்களை செய்வீராக. கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களை தேவனாய் கர்த்தர் நீர் மீட்டெடுத்து இந்த ராஜ்யத்துக்கு என்று சேர்க்கிறார். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.